மாசிடோனியா என்ற நாட்டில் பிறந்த அலெக்சாண்டர் கிரீஸ் மட்டும் இல்லாமல் எகிப்து, சிரியா, ஈரான், ஈராக் போன்ற பல நாடுகளை கைப்பற்றிய பிறகு இந்தியாவில் தட்சசீலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு முனிவரை சந்திக்கிறார். இந்த உண்மை கதையை நம்ம இங்கிலீஷில் படித்து அதோட தமிழ் மீனிங் புரிஞ்சுக்கலாம். அதோட இங்கிலீஷில் 50க்கும் மேற்பட்ட புது வேர்ட்ஸ் இந்த கதையோட சேர்த்து கற்றுக்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். While in India, Alexander learned of a wise sannyasi named Dandamis, who lived deep in the forest of Taxila. இந்தியாவில் இருக்கும் பொழுது அலெக்சாண்டர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறார். அதாவது ஒரு அறிவான ஒரு சன்னியாசி, மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு சன்னியாசி, டேண்டமிஸ் என்ற பெயர் பெற்ற சன்னியாசி தட்சசீலத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் வசிப்பதாக கேள்விப்படுகிறார். அலெக்சாண்டர், a pupil of the philosopher Aristotle, was curious. அலெக்சாண்டர் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலோட ஒரு சிஷ்யர், மாணவர். அதனால் தத்துவ ஞானிகளுக்கு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதனால் அலெக்சாண்டரும் ஒரு அரிஸ்டாட்டிலோட சீடர் அப்படிங்கிறனால ரொம்ப க்யூரியஸாக அவருக்கு இருக்குது, அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஹீ சென்ட் மெசஞ்சர்ஸ் வித் லாவிஷ் கிஃப்ட்ஸ். தூதர்களை அனுப்பி வைக்கிறார், மிகவும் ஆடம்பரமான ஒரு கிஃப்டோட. அண்ட் அன் இன்விடேஷன் ஃபார் அ டிஸ்கோர்ஸ் ஆன் ஃபிலாசபி. ஒரு இன்விடேஷனோடு அனுப்புகிறார். தத்துவம் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வர சொல்லும்படி ஒரு மெசஞ்சர் அவர்கிட்ட அனுப்பிவிடுறார். ஹவவர், டேண்டமிஸ் பொலைட்லி டிக்ளைன்ட் போத். இருப்பினும், ஹவவர் அப்படின்னா இருப்பினும், டேண்டமிஸ் என்ன பண்ணுறாரு, ரெண்டையுமே வேணாம் அப்படின்னு மிகவும் மரியாதையோட வேணாம்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். The messenger warned that Alexander had ordered the beheading of anyone who disobeyed him. அந்த மெசஞ்சர் வார்ன் பண்ணுறார், அலெக்சாண்டர் கொடுத்து அனுப்பியதை யார் அவமதித்தாலோ அல்லது அவரோட சொல்ல கீழ்ப்படலைனாலும் அவரை தலையை துண்டிக்கும்படி அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. பீஹெட்டிங் அப்படின்னா தலையை துண்டிப்பது, ஹெட் அப்படின்னா தலை, பிஹெட்டிங் அப்படின்னா தலையை துண்டிப்பது. டேண்டமிஸ் ரிமைண்ட் அன்பெர்டர்ப்ட். அந்த ஞானி, அந்த முனிவர் டேண்டமிஸுங்கிறவர் கொஞ்சம் கூட சலனப்படவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ரிமைன் அன்பெர்டர்ப்ட் அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஸ்டேட்டிங் ஹி ஹேட் நோ ஃபியர் ஆஃப் டெத். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு சாவு மேலே எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். த மெசஞ்சர் குட் நாட் மஸ்டர் த கரேஜ். மஸ்டர் அப்படின்னா சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரால் ஒரு அந்த தைரியத்தை சேகரிக்க முடியல, வர வைக்க முடியல. டு கில் ஹிம், அந்த அந்த ஞானியை கொலை பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. இன்ஸ்டட், அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, ஹி பெய்டு ஹிஸ் ரெஸ்பெக்ட்ஸ். அதற்கு பதிலாக தன்னுடைய மரியாதையை அவர்கிட்ட செலுத்திக்கிட்டு அண்ட் ரிப்போர்ட்டட் த இன்சிடென்ட் டு த எம்பரர். திரும்ப அலெக்சாண்டர் மகாராஜா கிட்ட அந்த நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறார். லிவிட் அட் பீயிங் ரிஜெக்டட் பை அ நேக்கட் ஃபாரஸ்ட் டுவெல்லர். லிவிட் அப்படின்னா ஒரு பெரும் கோபம், ஆங்க்ரி அப்படின்னா கோபம், லிவிட் அப்படின்னா பயங்கரமான கோபம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால், பீயிங் ரிஜெக்டட் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால். யாருனால அப்படின்னா ஒரு நேக்கட் ஃபாரஸ்ட் டுவெல்லர், ஒரு நிர்வாணமாக காட்டில் வசிக்கும். ஃபாரஸ்ட் டுவெல்லர் அப்படின்னா காட்டில் வசிக்கும், டுவெல்லர் அப்படின்னா வசிப்பவர். ஃபாரஸ்ட் டுவெல்லர் அப்படின்னா காட்டில் வசிப்பவர். ஒரு காட்டில் வசிக்கும் ஒரு நிர்வாண ஒரு முனிவரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால் அலெக்சாண்டருக்கு பயங்கரமான கோபம், லிவிட் ஆயிட்டர். அலெக்சாண்டர் டிசைடட் டு கோ டு டேண்டமிஸ் ஹிம்செல்ஃப். ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவராகவே, தானே போய் டேண்டமிஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். வித் ஹிஸ் மார்ஷல் அண்ட் லார்ஜ் என்டோராஜ். மார்ஷல் அப்படின்னா படைத்தளபதி, அண்ட் லார்ஜ் என்டோராஜ் அப்படின்னா படை பரிபாலங்களுடன் சொல்கிறார். அலெக்சாண்டர் மேட் ஹிஸ் வே, காட்டுக்குள்ளே போகிறார். டீப் இன் டு த ஃபாரஸ்ட், காட்டோட நடுப்பகுதிக்கு போகிறார். ஈவன் தோ ஹி எக்ஸ்பீரியன்ஸ்டு தி பவர்ஃபுல் ஆரா ஆஃப் டேண்டமிஸ். ஈவன் தோ அப்படின்னா அப்படி இருந்தாலும், அதாவது டேண்டமிஸ் அந்த முனிவரோட ஒரு சக்தி வாய்ந்த ஆரா அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் உணர்ந்தாலும் அலெக்சாண்டர் grew furious when the sage did not get up to welcome him. அலெக்சாண்டர் மிகவும் கோபம் அடைஞ்சிடுறார். ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் நேரில் பார்த்த பிறகும் அந்த முனிவர் தன்னை வரவேற்பதற்காக எழுந்து நிற்கவில்லை, வெல்கம் பண்ணல, எழுந்து நிற்கலை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கோபமாயிறார். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்குறார். எக்ஸ்பீரியன்சிங் நத்திங்னஸ் அப்படின்னு அந்த யோகி, அதாவது முனிவர் சொல்கிறார்.
எதுவும் இல்லாத அந்த நிலையை நான் உணர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தியானம் செய்வதன் மூலியமாக எந்த ஒரு மனசில் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த இருக்கிற அந்த நிலையை வந்து நான் உணர முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறார். கான்குவரிங் த வேர்ல்டு அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்கிறார். இந்த உலகத்தை வந்து என் கட்டுக்குள் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறார். தென் போத் மென் லாஃப்டு ஈச் திங்கிங் தட் தி அதர் மஸ்ட் பி எ ஃபுல். ரெண்டு பேருமே வந்து சிரிக்கிறாங்க. இவன் வந்து என்ன ஒரு முட்டாளாக இருக்கான். ஒரு அலெக்சாண்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த உலகத்தை வந்து இப்போ பிடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவர் வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனமாக வந்து காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அலெக்சாண்டரும், அந்த முனிவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு மனநிலையை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வராமல் உலகத்தை பிடிக்கிறேன், கான்குவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அலெக்சாண்டரை பார்த்து ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ஹவு டேர் யூ ரெஃப்யூஸ் மை கிஃப்ட்ஸ். டேர் அப்படின்னா வந்து தைரியம், துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய கிஃப்ட்டை எல்லாம் வந்து நீங்கள் வந்து மறுத்து அனுப்புவீர்கள் அப்படின்னு அலெக்சாண்டர் டிமாண்டட் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு கேட்குறாரு. ஆஸ்க்டு அப்படின்னா வந்து கேட்குறது, டிமாண்ட் அப்படின்னா வந்து ஒரு அதிகாரத்தோடு கேட்குறது. தே வேர் ஸ்மியர்ட் இன் பிளட் ரிப்ளைடு டேண்டமிஸ். ஸ்மியர் அப்படின்னா வந்து படிந்துள்ளது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கொடுத்து அனுப்பிய அந்த கிஃப்ட்டில் வந்து இரத்தக்கரை படிந்துள்ளது அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார். த சில்லிங் ட்ரூத் அண்ட் ஃபியர்லெஸ் கன்விக்ஷன் இன் டேண்டமிஸ் வாய்ஸ் ராட்டில்ட் அலெக்சாண்டர். சில்லிங் ட்ரூத் அப்படின்னா வந்து ஒரு நிலைக்குலைய செய்யும் அந்த ஒரு உண்மை. அண்ட் ஃபியர்லெஸ் கன்விக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு பயம் இல்லாத அந்த ஒரு தீர்க்கமான முடிவு. கன்விக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு முடிவு, ஒரு பயம் இல்லாத அந்த முடிவு. அந்த அந்த அவரோட குரலில் வந்து அதை கேட்டோடனே அலெக்சாண்டர் வந்து நிலை குலைஞ்சு போயிடுறார். ராட்டில் அப்படின்னா நிலை குலைந்து போகுது. அலெக்சாண்டர் குட் நாட் லெட் ஹிஸ் மென் ஓவர் ஹியர் தி எம்பாரசிங் எக்ஸ்சேஞ்ச். அலெக்சாண்டர் வந்து லெட் ஹிஸ் மென் அப்படின்னா தன்னுடைய சிப்பாய்கள், சோல்ஜர்ஸ் வந்து இந்த டேண்டமிஸ் கூட பேசுகிறது வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஓவர் ஹியர் அப்படின்னா எதர்ச்சியாக கேட்பது. தி எம்பாரசிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கொஞ்சம் சங்கடம், ஒரு அவமானம் ஏற்படுத்தும் வகையான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பேச்சுவார்த்தை. ஏன்னா மாறி மாறி பேசிக்கிறத வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து தன்னுடைய ஆட்கள் வந்து கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹி ஆர்டர்ட் தெம் டு மூவ் சம் டிஸ்டன்ஸ் அவே. அவங்களெல்லாம் கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி நிற்க சொல்கிறார், கொஞ்சம் தூரமாக போக சொல்கிறார். தென் பிறகு வென் ஹி வாஸ் அலோன் வித் டேண்டமிஸ், டேண்டமிஸோட தனியாக இருக்கும் பொழுது அலெக்சாண்டர் டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். அலெக்சாண்டர் டிஸ்மவுண்ட் அப்படின்னா வந்து குதிரையிலேருந்து இறங்குறது தான் வந்து டிஸ்மவுண்ட் அப்படிம்பாங்க. மவுண்டட் ஹிஸ் ஹார்ஸ் அப்படின்னா வந்து குதிரை மேலே ஏறி உட்கார்றது. டிஸ்மவுண்ட் அப்படின்னா குதிரையிலேருந்து இறங்குறது. வாக்டு டுவர்ட்ஸ் த சிட்டிங் சேஜ். அந்த உட்காந்துருக்கும் அந்த சேஜ், அதாவது முனிவர்கிட்ட வந்து நடந்து வர்றார். அண்ட் மெனேசிங்லி ஸ்டுட் ஓவர் ஹிம். மெனேசிங் அப்படின்னா வந்து ஒரு அச்சுறுத்தும் விதமாக. ஸ்டுட் ஓவர் ஹிம் அப்படின்னா அவர் முன்னால் நிற்கிறார். குதிரையிலேருந்து இறங்கி வந்து அந்த அந்த முனிவர் வந்து அச்சுறுத்தும் விதமாக வந்து முன்னால் வந்து ஒரு கம்பீரமாக வந்து நிற்கிறார். டூ யூ நோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து கர்ஜனை செய்கிறார். ரோர்ட் அப்படின்னா வந்து கர்ஜனை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் திங்க் ஈவன் யூ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு டேண்டமிஸ் ரிப்ளை பண்ணுறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீ யார் என்பது உனக்கே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டேண்டமிஸ் வந்து அலெக்சாண்டரை பார்த்து சொல்கிறார். அலெக்சாண்டர் ஃபெல்ட் டீப்லி இன்சல்டட். அலெக்சாண்டருக்கு இப்படி சொன்னது வந்து ரொம்பவும் வந்து ஒரு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஹீ ட்ரூ ஹிஸ் வார்ட். அவருடைய வாளை வந்து எடுக்கிறார், அந்த கத்தியை வந்து எடுக்கிறார். அண்ட் ஸ்வங் இட் அட் டேண்டமிஸ். ஒரு சுழட்டுறார் டேண்டமிஸை பார்த்து. ஸ்டாப்பிங் ஜஸ்ட் பிஃபோர் இட் ஸ்ட்ரக் டேண்டமிஸ் நெக். அவருடைய கழுத்தை வெட்டுறதுக்கு அந்த முன்னால் வரைக்கும் கிட்டத்தட்ட கழுத்துக்கிட்ட வந்து அந்த வாளை வந்து கொண்டாந்து நிறுத்துறார். ஐ எம் அலெக்சாண்டர் தி வேர்ல்ட் கான்குவரர் அப்படின்னு கத்துறார். நான் அலெக்சாண்டர், நான் இந்த உலகத்தையே வந்து என்னோட கட்டுக்குள்ளே வைத்திருப்பவன் அப்படிங்கிறார். யூ ஆர் சிட்டிங் ஆன் மை லேண்ட், சப்மிட் ஆர் ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்கிறார் அலெக்சாண்டர். நீ வந்து என்னுடைய நிலத்தில் தான் உட்காந்துருக்க, நான் வந்து ஆட்சி செய்யும் இந்த நிலத்தில் தான் நீ உட்காந்துருக்க. சப்மிட் அப்படின்னா வந்து கீழ்ப்படி, அல்லது நான் உன்னை கொன்று விடுவேன் அப்படிங்கிறார். யுவர் லேண்ட், உன்னுடைய நிலமா அப்படின்னு டேண்டமிஸ் வந்து சிரிக்கிறார். வாய்க்குள்ளே சிரிக்கிறதுக்கு பேர் தான் சக்கிள்ட். டேண்டமிஸ் சக்கிள்ட். த லேண்ட் பிலாங்ஸ் டு நோ ஒன் ஓ கிங். இந்த நிலம் வந்து யாருக்கும் சொந்தமானது கிடையாது ராஜாவே அப்படின்னு டேண்டமிஸ் வந்து சொல்கிறார். பிஃபோர் யூ, உங்களுக்கு முன்னால், தேர் வேர் அதர்ஸ் ஹூ கிளைம்ட் இட் அஸ் theirs. உங்களுக்கு முன்னால் வேறு சில பேர் இது என்னுடைய நிலம் என்று உரிமை கொண்டாடினார்கள். கிளைம் அப்படின்னா வந்து என்னுடையது அப்படின்னு சொல்வது. ஹீ கண்டினியூட், மேலும் சொல்கிறார் டேண்டமிஸ். ஆஃப்டர் யூ, உங்களுக்கு பிறகு,
தேர் வில் பி அதர்ஸ், மற்றவர்கள் வருவார்கள். ஹூ வில் சே இட் இஸ் theirs, அவர்களும் வந்து இது என்னுடைய நிலம் என்று சொல்வார்கள். ஆல் கிரியேஷன் பிலாங்ஸ் டு த கிரியேட்டர் அலோன், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது எல்லாமே படைப்பவன் ஒருவனால் மட்டுமே, அவனுக்கே சொந்தம். பிலாங்ஸ் அப்படின்னா அவனுக்கே சொந்தம் அப்படின்னு அலெக்சாண்டர் கிட்ட சொல்கிறார். அண்ட் நோ ஒன் ஹேஸ் எனி ரைட் டு டெஸ்ட்ராய் வாட் தே ஹாவ் நாட் கிரியேட்டட், அதாவது இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, அவர்கள் உருவாக்காத ஒரு விஷயம். நோ ஒன் ஹேஸ் எனி ரைட், எந்த உரிமையும் கிடையாது. டு டெஸ்ட்ராய் அப்படின்னா வந்து அழிப்பதற்கு. வாட் தே ஹாவ் நாட் கிரியேட்டட், உருவாக்காத ஒரு விஷயத்தை அழிப்பதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யூ ஹாவ் பிளட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் ஓ எம்பரர், உங்கள் கையில் இரத்தக்கரை படிந்துள்ளது மகாராஜாவே. யூ மே ஹாவ் அ டெம்பரரி கிளைம் ஆன் த லேண்ட், நீங்கள் இந்த நிலத்தை தற்காலிகமாக உரிமை கொண்டாடலாம். டெம்பரரி அப்படின்னா தற்காலிகம், கிளைம் அப்படின்னா உரிமை. இந்த நிலத்தை நீங்கள் தற்காலிகமாக உரிமை கொண்டாடலாம். பட் ஆனால் யூ ஹாவ் பர்மனண்ட் ஸ்கார்ஸ் ஆன் யுவர் சோல், ஆனால் உங்களுடைய ஆன்மாவில், சோல் அப்படின்னா ஆன்மா, ஸ்கார்ஸ் அப்படின்னா வந்து வடு, ஒரு கரை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆன்மாவில் நிரந்தரமாக வடு உள்ளது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். கிளியரிங் ஹிஸ் த்ரோட், a flustered and uncomfortable Alexander lowered his sword and adjusted his posture. அவருடைய குரல் வந்து நடுக்கம் ஏற்படுது, அதனால் வந்து த்ரோட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு, ஃப்ளஸ்டர் ரொம்ப படபடப்பாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்க அலெக்சாண்டர் அந்த ஓங்குன அந்த வாளை வந்து கீழே வந்து கொண்டு வர்றார். லோயர் ஹிஸ் ஸ்வார்ட் அண்ட் அட்ஜஸ்டட் ஹிஸ் போஸ்டர், அவர் நிற்கும் அந்த பரவசமான அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையை வந்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறார். த ஹோல் வேர்ல்ட் இஸ் மைன் டேண்டமிஸ் அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து டேண்டமிஸ்ட்டு சொல்கிறார். இந்த மொத்த உலகமும் என்னுடையது அப்படிங்கிறார். ஹிஸ்ட்ரி வில் ரிமெம்பர் மீ அஸ் த மைட்டியஸ்ட் கிங், இந்த வரலாறு இந்த உலகம் பார்த்ததிலேயே நான் தான் மிகச்சிறந்த அரசன் என்று என்னை ஞாபகம் வைத்து கொள்ளும், ரிமெம்பர் செய்யும். மைட்டியஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலையே மிகவும் பெரியதான, சக்தி வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். மை மென் வில் டை ஃபார் மீ, என்னுடைய மக்கள், என்னுடைய சோல்ஜர்ஸ் வந்து எனக்காக உயிரையும் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். வாட் குட் இஸ் யுவர் ஆம்பிஷன் ஆர் தயர் ரிமெம்பரன்ஸ் ஓ கிங் அப்படின்னு டேண்டமிஸ் வந்து அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறார். உங்களுடைய லட்சியமும், அதாவது ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம், ரிமெம்பரன்ஸ் அப்படின்னா மற்றவர்கள் உங்களை நினைத்து பார்ப்பது, இது இரண்டும் எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எந்த பயன் தரும். வாட் குட் அப்படின்னு கேட்குறார். ராஜாவே அப்படின்னு கேட்குறார். யூ ட்ரவுன் யுவர் செல்ஃப் இன் ஆல்கஹால் எவ்ரி ஈவினிங், நீங்கள் தினமும் மாலை நேரத்தில், ட்ரவுன் அப்படின்னா வந்து மூழ்கி போகுதல், மதுவில் மூழ்கி போகிறீர்கள். ஸோ ஏனென்றால் யூ மே ஃபர்கெட் அபவுட் யுவர் கிரைம்ஸ் அண்ட் சின்ஸ், ஏனென்றால் நீங்கள் செய்த குற்றங்களுக்காகவும் நீங்கள் செய்த பாவங்களையும் மறக்க வேண்டும் என்பதற்காக. ஃபர்கெட், நீங்கள் தினசரி மாலை நேரம் மதுவில் மூழ்கி போகிறீர்கள் அப்படிங்கிறார். தீஸ் மென் ஹூ சரவுண்ட் யூ, இந்த மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள், தே ஆர் டயர்ட் ஆஃப் யூ, மிகவும் களைத்து போயிருக்கிறார்கள் உங்களை நினைத்து. யூ வில் see it, நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தே வில் கிவ் அப் ஆன் யூ ஒன் டே, கிவ் அப் அப்படின்னா கைவிடுவது, விட்டு விட்டு செல்வது அப்படின்னு அர்த்தம். அவர்கள் ஒரு நாள் உங்களை கைவிடத்தான் போகிறார்கள். இன்ஃபேக்ட் வெரி சூன், சொல்லப்போனால் மிகவும் சீக்கிரமாக உங்களை அவர்கள் கைவிடப் போகிறார்கள் அப்படின்னு டேண்டமிஸ் வந்து அலெக்சாண்டர்கிட்ட சொல்கிறார். பிசைட்ஸ், மேலும் இன்னமும் தொடர்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட் வில் யூ டூ வித் த வேர்ல்டு, இந்த உலகத்தை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள். ஆல் யூ நீட் இஸ் 2 yards, நம்ம எப்படி வந்து 6 அடி நிலம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து 2 yards அப்படின்னா 6 அடி நிலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து 6 அடி நிலம் மட்டுமே. 2 yards லாங் அண்ட் 2 yards டீப், 6 அடி நீளமாகவும் 6 அடி ஆழமாகவும் இருக்கும் ஒரு நிலம் உங்களுக்கு போதுமானது. அல்டிமேட்லி தட்ஸ் ஆல் தட் வில் பிலாங் டு யூ, கடைசியாக, அல்டிமேட்லி அப்படின்னா கடைசியாக, அது மட்டுமே வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். அலெக்சாண்டர் sheathed his sword and sat at the feet of Dandamis for a long while. ஷீத் அப்படின்னா அந்த வாள் வைக்கக்கூடிய உரை, அதுதான் ஷீத் அப்படிம்பாங்க. ஷீத் அப்படிங்கும்போது அந்த வாளை வந்து உரையில் வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அண்ட் sat at the feet of Dandamis for a long while, அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அருகில், அவர் காலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ rather long discourse அப்படின்னா
வழக்கத்துக்கு மாறாக மிகவும் நெடிய ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். டிஸ்கோர்ஸ் அப்படின்னா வந்து மிகவும் ஆழமான சிந்தனை உள்ள ஒரு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கோர்ஸ் அப்படின்னா தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கத்துக்கு மாறான மிகவும் நீண்ட நெடிய அந்த தத்துவத்தை வந்து பேசிக்கிட்டு கடைசியில் எ ஹம்பிள்டு அலெக்சாண்டர், மிகவும் தாழ்மையுடன் ஒரு பணிவுடன் இருக்கும் அந்த அலெக்சாண்டர் பவுடு ஹிஸ் ஹெட், டேண்டமிஸ்க்கு முன்னால் தலை வணங்கி கும்பிட்டு விட்டு பிஃபோர் டேண்டமிஸ் அண்ட் லெஃப்ட், கடைசியில் கிளம்பி சொல்கிறார்.